அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 25 புகழ்பெற்ற முருகன் கோவில் பத்தி தான் பார்க்க போறோம். குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகன் இருப்பான்னு சொல்லுவாங்க. அதற்கேற்றது போலவே நம்ம பார்க்க போகின்ற 25 கோயில்ல பெரும்பாலான கோயில் குன்றின் மேல தான் இருக்கு. வாங்க என்னென்ன கோவில்னு பார்க்கலாம். முதலாவதாக பிரசன்னகர் ஆறுபடை வீடு முருகன் கோவில் சென்னையில் அமைந்திருக்கு. இந்த கோவிலில் முருகனுடைய ஆறுபடை வீடான திருத்தணி, சாமிமலை, திருப்பரங்குன்றம், பழனி, பழமுதிர்ச்சோலை மற்றும் திருச்செந்தூர் முருகனை ஒரே இடத்துல தரிசனம் செய்யலாம். இரண்டாவதாக சென்னிமலை சுப்பிரமணிய சாமி கோவில் தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை என்னும் ஊர்ல அமைந்திருக்கு. புகழ்பெற்ற இந்த கோவில்ல முருகனுக்கு அபிஷேகம் செய்த பின் தயிர் புளிப்பதில்லை என்ற அதிசயமும் நிகழ்கிறதாம். மூன்றாவதாக குன்றத்தூர் முருகன் கோவில் சென்னை மாவட்டத்தில் அமைந்திருக்கு. இந்த சமய தொன்மத்தின்படி முருகப்பெருமான் திருப்போரூர்ல இருந்து திருத்தணிக்கு தனது பயணத்தின் போது இம்மலையில தங்கினார் என கூறப்படுகிறது. நான்காவதாக குன்னக்குடி முருகன் கோவில் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி என்னும் ஊரின் குன்றின் உச்சியில் சண்முகநாதன் வள்ளி தேவியானையுடன் 6 முகங்களும் 12 திருக்கரங்களுடன் காட்சி தரார். ஐந்தாவதாக குமரக்கோட்டம் சுப்பிரமணிய கோவில் காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கு. புராணங்களின்படி பிரணவ மந்திரமான ஓம் பற்றி அறியாமைக்காக முருகப்பெருமான் பிரம்மாவை சிறையில் அடைத்து பிரம்மாவின் படைப்பாளி பாத்திரத்தை ஏற்றார். முருகப்பெருமான் இங்கு பிரம்மசாஸ்தாவாக ருத்ராட்ச மணிகள் ஏந்தியவாறு காட்சி தரார். ஆறாவதாக நம்ம பார்க்க போறது மயிலம் முருகன் கோவில். விழுப்புரம் மாவட்டத்துல மயிலம் பகுதியில மலை குன்றின் மீது முருகப்பெருமான் கோவில் இருக்கிறது. இது சூரபத்மன் வழிபாடு செய்த திருத்தலம்னு சொல்றாங்க. இந்த மலை மயில் உருவத்துல சூரபத்மன் இருப்பதாக தலபுராணம் சொல்கிறது. ஏழாவதாக மருதமலை முருகன் கோவில் கோவை மாவட்டத்தில் அமைந்திருக்கு. இது 7வது படை கோவிலாகவும் கருதப்படுது. இந்த கோவில் முருகப்பெருமாள் தண்டாயுதபாணி வடிவத்தில் இருக்காரு. மருதமலையில 2 நீரூற்றுகள் உள்ளது. அவை மருத தீர்த்தம் என்றும் பாம்பாட்டி சுனை என்றும் அழைக்கப்படுது. மேலும் இந்த தீர்த்தம் பல நோய்களை குணப்படுத்தும் என்றும் நம்பப்படுது. எட்டாவதாக பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் மதுரையில இருந்து 15 மைல் தொலைவில் அமைந்துள்ளது. முருகனின் 6 படை வீடுகள்ல 6வது படை வீடாக இந்த கோவில் திகழ்கிறது. முருகன் சிறுவனாய் வந்து ஔவையாரை சோதித்தது இங்கதான் என்று நம்பப்படுகிறது. 9வதாக பழனிமலை முருகன் கோவில். இந்த கோவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. சிவபெருமான் ஒரு நாள் விநாயகருக்கும் முருகனுக்கும் ஓர் போட்டியை அறிவித்தார். அதில் உலகத்தை முதலில் யார் சுற்றி வராங்களோ அவங்களுக்கு ஞான பழத்தை பரிசாக தருவதாக அறிவித்தார். முருகன் தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகத்தை சுற்றி வந்தார். விநாயகனோ தனது பெற்றோரை உலகமாக கருதி அவர்களை சுற்றி வந்து ஞான பழத்தை வென்றார். இதனால் ஏமாற்றம் அடைந்த குமரன் அனைத்தையும் துறந்து பழனி மலையில குடியேறினார். அன்றிலிருந்து அவரது நின்ற இடம் பழம் நீ பழனி என அழைக்கப்படுகிறது. 10வதாக புகழிமலை முருகன் கோவில் கரூர் மாவட்டத்தில் வேலாயுதபாளையத்தில் அமைந்திருக்கு. காவிரி ஆற்றங்கரையின் தென் பகுதியில் உள்ள 6 கிராமங்களுக்கு சொந்தமாக இருந்ததால் புகழிமலை 6 நாட்டார் மலை என்ற சிறப்பினை பெற்றதாக கருதப்படுது. 11வது பச்சைமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஈரோடு மாவட்டத்தின் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற முருகன் கோவில்ல ஒன்றாகும். இந்த திருத்தலத்துல முருகன் குழந்தை வடிவாக ஞான தண்டாயுத பாணியாக காட்சி தராரு. 12வது சிறுவாபுரி முருகன் கோயில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சின்னமேடு பகுதியில் அமைந்திருக்கு. இந்த இடத்துல ராமனின் மகனான லவனும் குசனும் வாழ்ந்ததாக கோவிலின் வரலாறு கூறுகிறது. இந்த கோவில்ல தனி சிறப்பு மரகத மயில் பச்சை கல்லால செய்யப்பட்ட முருகனின் வாகனமாகும். வீடு வாங்க அல்லது கட்ட விரும்பும் பலர் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற இந்த கோவில் முருகனை வந்து தரிசனம் செய்றாங்க. 13வது சிக்கல் சிங்காரவேலன் கோவில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள சிக்கல் என்ற கிராமத்துல சிக்கல் நவநீதீஸ்வரர் கோவில் வளாகம் அமைந்துள்ளது. கோவிலின் ஓர் வளாகத்துல நவநீதீஸ்வரர் சந்நிதியும் வள்ளி தேவயானையும் கூடிய முருகன் சந்நிதியும் மற்றொரு வளாகத்துல விஷ்ணுவின் சன்னதியும் அமைந்துள்ளது. சிக்கலில் கோவிலில் பார்வதியிடம் முருகன் வேல் பெற்று திருச்செந்தூரில் சூரனை சம்ஹாரம் செய்தார் என்ற புராணமும் உண்டு. 14வது சுவாமிமலை முருகன் கோவில் முருகனின் 6 படை வீடுகள்ல 4வது படை வீடாக திகழ்கிறது. இந்த கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. குருவாகி இருந்து அருளியதால் குருமலை என்றும் கந்தாசலம் சிறகிரி சிவமலை என்றும் அழைக்கப்படுது. இந்த கோவிலின் மற்றொரு பெயர் திருவேரங்கம் என அழைக்கப்படுது. முருகன் இங்கு வந்து சுவாமிநாதனாக இருந்ததால் சுவாமிமலை என்ற பெயர் நிலை பெற்று விட்டது. 15வது நம்ம பார்க்க போறது திருப்போரூர் கந்தசுவாமி கோவில். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருப்போரூர் என்னும் ஊர்ல இந்த கோவில் அமைந்திருக்கு. அருள்மிகு கந்தசுவாமி இங்கு மூலவரா கருதப்படுறாரு. முருகன் தாருக அசுரனை வென்றதால இந்த இடம் போரூர், தாரகாபுரி மற்றும் சமரபுரி என்ற பெயர்லயும் அழைக்கப்படுது.
16வதாக திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மதுரை மாவட்டத்துல இருக்கு. முருகனின் 6 படை வீடுகள்ல முதல் படை வீடாக இந்த கோவில் திகழ்கிறது. இங்கு தான் முருகன் தேவயானையை திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு நடந்ததாக புராணம் சொல்லுது. இந்த கோவில்ல முருகன் மணக்கோலத்துல காட்சி தராரு. 17வதாக நம்ம பார்க்க போறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். முருகனின் 6 படை வீடுகள்ல 2வது படை வீடாக இந்த கோவில் திகழ்கிறது. இந்த கோவில் தூத்துக்குடி மாவட்டத்துல அமைந்திருக்கு. தேவர்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிப்பதற்காக சிவபெருமான் நெற்றி கண்ணிலிருந்து 6 தீ பொறிகளாக முருகப்பெருமான் தோன்றினார். பின் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிப்பதற்காக முருகப்பெருமான் இங்கு வந்தார். 18வதா நம்ம பார்க்க போறது திருத்தணி முருகன் கோவில். 6 படை வீடுகள்ல 5வது படை வீடாக இந்த கோவில் திகழ்கிறது. இந்த கோவில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மலையில அமைந்திருக்கு. இந்த கோவில்ல தான் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட தலமாகும். இந்த கோவில தணிகை முருகன் கோவில் என்றும் சொல்லுவாங்க. 19வதா நம்ம பார்க்க போறது வடபழனி முருகன் கோவில் சென்னை மாவட்டத்துல அமைந்திருக்கு. அண்ணாசாமி என்னும் முருக பக்தர் தனது சொந்த வழிபாட்டிற்காக கொட்டகையுடன் இந்த கோவில் அமைத்தாராம். முதல்ல இங்கு பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி படத்தை வச்சுதான் வழிபட்டதா சொல்றாங்க. ஆலயத்தின் மூலவரான பழனி முருகன் நின்ற கோலத்துல காட்சி அளிக்கிறார். 20வது நம்ம பார்க்க போறது திருமணிக்குன்றம் ரத்னகிரி முருகன் கோவில் வேலூர் மாவட்டத்துல அமைந்திருக்கு. இந்த தலத்தில் உள்ள முருகன் 4 கைகளுடன் ஆயுதங்கள் ஏந்தியபடி இடதுபுறம் நோக்கிய மயிலுடன் காட்சி தராரு. குழந்தை பாக்கியம் தரும் மிக புண்ணியமான கோயிலாக ரத்னகிரி பாலமுருகன் கோவில் கருதப்படுது. 21வதா நம்ம பார்க்க போறது வல்லக்கோட்டை முருகன் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்துல அமைந்திருக்கு. இந்த கோவிலின் மூலவர் திருவுருவம் 7 அடி உயரம் உள்ளதாம். இந்தியாவில் அமைந்துள்ள முருகன் திருவுருவ சிலையில இதுவே உயர்ந்ததாக கருதப்படுது. 22வதா நம்ம பார்க்க போறது வயலூர் முருகன் கோவில் திருச்சி மாவட்டத்துல அமைந்திருக்கு. இந்த திருத்தலம் ஞானம் விளைவிக்கும் திருத்தலமாக விளங்குது. இங்கு கந்தன் தனது வேளால் குத்தி ஒரு திருக்குளத்தை உருவாக்கி தந்தையாகிய சிவபெருமான வழிபட்டதா புராணம் கூறுகிறது. 23வதா நம்ம பார்க்க போறது விராலிமலை முருகன் கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்துல அமைந்திருக்கு. நோய் மற்றும் துன்பங்கள் நீங்க கல்வி செல்வம் மற்றும் ஆயுள் நீடிக்கவும் இங்குள்ள முருகனை வேண்டி செல்வாங்க. 24வதா நம்ம பார்க்க போறது வேலிமலை குமார கோவில் கன்னியாகுமரியில அமைந்துள்ளது. இந்த கோவிலில் உள்ள முருகனும் வள்ளியும் முதன்மை தெய்வங்களாக உள்ளனர். 25வதா நம்ம பார்க்க போறது திருமலை குமாரசுவாமி கோவில் திருநெல்வேலியில அமைந்திருக்கு. இந்த கோவிலில் குடிக்கொண்டிருக்க மூலவர் குமாரசுவாமி என்பர். 625 படிகள் கொண்டு இந்த கோவில கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடியோல நம்ம தமிழ்நாட்டுல இருக்க 25 முருகன் கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற ஆன்மீக தகவல்களை அறிய பியோர் டிவோஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.